நியூமராலஜியில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். ஏ வச்சு பேர் வச்சா அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துலேயுமே மேக்சிமம் இங்கே ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்லையும் கடைசியிலையும் ஏ வச்சா பிங்கிற எழுத்துல பேர் வச்சவங்க எல்லாமே கொஞ்சம் மனசு ஆசிலேஷன் இருக்கும். குரு பார்க்கின் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குருவோட லெட்டரை முன்னாடி வைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு டீயும் டியுமே அன்பு பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்கள ஈஸியா ஏமாத்திடலாம். அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் செந்தில்குமார். நாம் இப்போ அஸ்ட்ரோ நியூமராலஜி பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நியூமராலஜியில இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். இப்ப ஏ அப்படிங்கிற எழுத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏ அப்படிங்கிற எழுத்து 1, அதாவது அதோட மதிப்பு என்னன்னா 1. ஏங்கிற எழுத்து எந்த கிரகத்தை குறிக்குது அப்படின்னா சூரியனை குறிக்குது. ஏ மட்டும் இல்ல, ஏ ஒய் இந்த மாதிரி 2-3 எழுத்துக்கள் சூரியனை குறிக்கிற எழுத்துக்கள் இருக்கு. அதுல ஏ வச்சு பேர் வச்சா அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆளுமை குணம் இருக்கும். ஏன் ஆளுமை குணம்? சூரியன் ஆளுமை கிரகம். சூரியனை வச்சு தான் எல்லா கிரகமே அந்த ஈர்ப்பு விசையால இயங்குது. அப்போ சூரியன் நவகிரக நாயகன் சொல்லுவோம். ஸோ சூரியனோட லெட்டர்ல வர்ற எல்லாருமே அந்த ப்ரௌட்னஸ் இருக்கும், நான்கிற எண்ணம் இருக்கும், எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்ககிட்ட அந்த பணிவுங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது அவங்களோட பெரிய ஆள்கிட்ட பணிவா இருப்பாங்க, ஆனால் அவங்களோட சின்னவங்ககிட்ட கம்மியா இருப்பாங்க. அரசாங்க ஆதரவு இருக்கும். உதாரணத்துக்கு அரசாங்க வேலை அவங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா இங்க ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த சூரியன் அவங்க ஜாதகத்துல நல்ல கிரகமா இருக்கணும். ஏவுக்கு இது பலன். அதே மாதிரி முடியும் போது கடைசியா ஏ வச்சோம்னாலும் இந்த பலன் கிடைக்கும். முதல்லையும் கடைசியிலையும் ஏ வச்சா சூரியனோட பலன் முழுமையா கிடைக்கும். சூரியன் நல்ல கிரகமாங்கிறத பார்த்து நம்ம வைக்கணும். ஏல பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். அதாவது ஆளுமை குணம் கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா பி. பினா 2னா யாருன்னா சந்திரன். இந்த பில பிறந்தவங்க எல்லாமே பாருங்க கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கும். ஆசிலேஷன் என்ன? சந்திரன் தேயறாரு, மறுபடியும் வளர்றாரு. 15 நாள் தேஞ்சிட்டு இருப்பாரு, 15 நாள் வளர்ந்துட்டு இருப்பாரு. சோ சந்திரன் அப்படிங்கிற கிரகம் மட்டுமே தேயறது வளர்றது, வேற எந்த கிரகம் தேயாது வளராது. அப்போ பிங்கிற எழுத்துல பேர் வச்சவங்க எல்லாமே கொஞ்சம் மனசு ஆசிலேஷன் இருக்கும். ஒரே மாதிரி ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க. அப்பப்போ மாறுவாங்க, முடிவை மாத்திக்குவாங்க. வேர் தேர் இஸ் a will there is a way. எங்க மனசு இருக்கோ அங்கதான் மார்க்கம் இருக்கு. பில பேர் வைக்கிறது மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது. யாரு வைக்கலாம்? கடக ராசிக்காரங்க, சந்திரனோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க, சந்திரன் பவரா இருக்கிறவங்க, உச்சமா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் பியை யூஸ் பண்ணலாம். மத்தவங்க எல்லாம் தவிர்ப்பது நல்லது. இல்லைன்னா சந்தேக புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நெகட்டிவ் திங்கிங் வந்துட்டே இருக்கும். அடுத்ததா சி. சிங்கிற எழுத்து 3. சி, எஸ் இதெல்லாம் 3 குறிக்கும். 3 யாருன்னா குரு. குருங்கிற கிரகம் எவ்வளவு பவரான கிரகம். இருக்கிறதுலயே குரு கிரகத்துக்கு மட்டும்தான் மஞ்சள் கலரான ஒரு ஃப்ரீக்வன்சியும் நல்ல ஃப்ரீக்வன்சி. அதாவது குரு பார்க்கின் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. வானமண்டலத்துல 3 லட்சம் கிலோமீட்டர் இருக்கும் குருவோட வீடு. அந்த வீட்டுக்குள்ள வேற கிரகங்கள் வந்தாவே, பாவ கிரகங்கள் வந்தா கூட அந்த பாவத்தன்மை குறைஞ்சிரும். அந்த குருவுக்கு மட்டும் அவ்வளவு பவர் இருக்கு. குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருவோட லெட்டரை முன்னாடி வைக்கிறவங்க எல்லாத்துக்குமே கௌரவமான வாழ்க்கை கிடைக்கும். எஸ், சி இதெல்லாமே சொசைட்டில ஒரு கௌரவமான வாழ்க்கை. இவர் சொன்னா கரெக்டா இருக்கும்பா, இவர் நேர்மையா இருப்பார். இந்த நேர்மை கௌரவம் எல்லாத்துக்குமே குரு தான் முக்கியமான கிரகம். நான் என்ன பண்ணுவேன்னா, குழந்தைக்கெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது குரு தான் நல்ல கிரகம் அப்படின்னா எஸ்ங்கிற லெட்டரும் சிங்கிற லெட்டரும் மேக்ஸிமம் வர மாதிரி பார்த்துக்குவேன். அப்படி பார்த்துட்டுனாவே ஆட்டோமேட்டிக்கா குருவோட ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுத்துடலாம். அப்ப என்ன ஆகும்? சொசைட்டில ஒரு அருமையான கௌரவம் கிடைக்கும். இதுதான் 3ஆம் நம்பர், அதாவது குருவோட நம்பர்ல இருக்கிற எழுத்துக்களை வச்சு நாம வாங்கிக்க வேண்டிய பலன். இதுக்கு அடுத்ததா டி. டிங்கிற எழுத்து எதை குறிக்குதுன்னா 4ஆம் நம்பரை குறிக்குது. டி டி, அதாவது தமிழ்நாட்டுக்கு வர டீயும் சரி, இந்த டியும் சரி, இந்த 2 டீயும் டியுமே 4ஆம் நம்பரை குறிக்குது. 4ஆம் நம்பர்ங்கிறது என்ன கிரகம் அப்படின்னா ராகுவோட கிரகம். ராகுங்கிற கிரகத்தோட நம்பர். இந்த ராகு என்ன பண்ணுவார்னா புதுமை விரும்பி ஏதாவது புதுமையான செயல்களை செய்யறதுக்கு தூண்டுவார். இப்ப நீங்க பாருங்க, இஸ்ரோ ISROன்னு நம்ம இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகம் இருக்கு. அங்க போய் அனலைஸ் பண்ணி பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சி கழகத்துல வேலை செய்யறவங்க எல்லாத்துலயுமே மேக்சிமம் கூட்டு நம்பர் 4, அதாவது பர்சனாலிட்டி நம்பர்னு சொல்லுவோம். எண்கணியத்துல பிறந்த தேதியை பர்சனாலிட்டி நம்பர்னு சொல்லுவோம். மொத்தமா தேதி, வருஷம், மாசம் எல்லாத்தையும் கூட்டினா லைஃப் நம்பர்னு சொல்லுவோம். அந்த லைஃப் நம்பரோ அல்லது பர்சனாலிட்டி நம்பரோ 4ஆ வந்திருக்கும். 80% அந்த மாதிரி இருக்கும். நீங்க வேணா அனலைஸ் பண்ணி பாருங்க. அதாவது ஆராய்ச்சி பண்ற, கண்டுபிடிப்பு பண்ற தொழில்ல, துறையில 4ஆம் நம்பர்காரங்க அதிகமா இருப்பாங்க. அதே மாதிரி வெளிநாடு யோகம் வேணும்னா 4ஆம் நம்பர்ல பேர் வச்சா வெளிநாடு யோகம் கிடைக்கும். ராகுவை டியூன் பண்ணா வெளிநாடு யோகம் கிடைக்கும். மிஸ்லேனியஸ் வருமானம் கிடைக்கும். ராகு மாதிரி கொடுக்கறதும் கிடையாது, ராகு மாதிரி கெடுக்கிறதும் கிடையாது. இப்போ கொடுக்க வைக்கணும்னா நீங்க ராகுவோட பேரை வச்சு ராகுவோட ஃப்ரீக்வன்சியை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? 4ஆம் நம்பர்ல பேர் வைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்கா அந்த டிங்கிற பேரை யூஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். ஒரே மாதிரி வேலை பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க, புதுசு புதுசா ஏதாவது செய்வாங்க. அடுத்ததா 5. 5ங்கிற எழுத்தை குறிக்கிறது ஈங்கிற லெட்டர் 5ங்கிற எழுத்தை குறிக்குது. ஸோ ஈல
இலக்கியா, இளவரசன் இப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க. இளவரசனுக்கு ஐயும் வைப்பாங்க, ஈயும் வைப்பாங்க. சோ ஈங்கிற பேர்ல வைக்கிறவங்க எல்லாமே அதாவது எல்லாத்திட்டையும் ஒத்து போற டைப்ல இருப்பாங்க. அது வந்து புதனோட கேரக்டர். பாதரசம் சொல்லுவாங்க. மெர்க்குரி, புதன்னாவே மெர்க்குரி. அந்த மெர்க்குரி வந்து எல்லாத்திட்டையும் ஒத்து போகும். அதாவது 5ஆம் நம்பர் வந்து யார்ட்டையும் சத்தமா பேசாது, யார்ட்டையும் ரொம்ப குறைவாகவும் நடந்துக்காது. சோ எல்லாத்தையும் பணிவு இருக்கும், அன்பு பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ஈல பேர் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே புதனோட கேரக்டர் அப்படியே இருக்கும். அன்பு பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்கள வந்து ஈஸியா ஏமாத்திடலாம். ரொம்ப இலகுத்தன்மையா இருப்பாங்க. நல்லா பேசினாங்கன்னா நம்பிடுவாங்க. இதுதான் ஈவோட கேரக்டர், புதனோட காரகத்துவம். இதுக்கு அடுத்ததா சுக்கிரனோட காரகத்துவம் 6ஆம் நம்பர் வி யூ டபிள்யூ. இந்த எழுத்துக்கள்லாம் எதை குறிக்குதுன்னா சுக்கிரனை குறிக்குது. சோ வி யூ டபிள்யூல பேர் வைக்கிறவங்க எல்லாமே அட்ராக்ஷன் இருக்கும், மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. சுக்கிரன்னாவே அட்ராக்ஷன், மற்றவங்களை ஈர்க்கிற பவர் அவருக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் யார் வைக்கலாம் அப்படின்னா சுக்கிரன் நல்ல கிரகமா ஜாதகத்தில் யாருக்கு இருக்குதோ அவங்க வைக்கலாம். வெறும் 15ஆம் தேதி பிறந்தவங்க, 6ஆம் தேதி பிறந்தவங்க, 24ஆம் தேதி பிறந்தவங்க மட்டும் வைக்கலாமான்னா அப்படி இல்லை. அவங்களுக்கு சுக்கிரன் நல்ல கிரகமா வரணும், சுக்கிரன் நல்லது பண்ற கிரகமா இருக்கணும். அப்போ அவங்க அந்த பேர்ல வைக்கலாம். அப்படி வைக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்கா லக்கி சான்சஸ் எல்லாம் அதிகமா கிடைக்கும். ஏன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உனக்கு என்ன சுக்கிர திசை இல்லை அப்படிம்பாங்க. ஸோ சுக்கிர திசை வந்த யோகம்னு சொல்லுவாங்க. சுக்கிரனாவே சுகம். அதாவது சுகம்னா என்ன? அதாவது ஒரு குழந்தை சாக்லேட் வாங்கி கொடுத்தா அதுக்கு சுகம். ஒரு லவ் பண்ற பையனுக்கு லவரை பார்த்தா சுகம். இப்போ என்னோட வயசுல இருக்கிறவங்களுக்கு தன்னோட குழந்தைங்க நல்லா படிச்சா சுகம். என்னை விட வயசானவங்களுக்கு நோய் இல்லாம இருந்தா சுகம். சோ அந்தந்த வயசுல சுகத்தை கொடுக்கிறவர் தான் சுக்கிரன். சோ அந்த சுக்கிரனோட ஃப்ரீக்வன்சியில் பேர் வச்சா ஆட்டோமேட்டிக்கா சுகம் கிடைக்கும். அதுக்கு தான் வி யூ டபிள்யூ லெட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். அதை அவங்க ஜாதகத்தை பார்த்து வைக்கணும். சுக்கிரன் நல்ல கிரகமா இல்லைன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. வேற சுகம் கொடுக்கிற கிரகத்தை யூஸ் பண்ணி வைக்கலாம். 7ஆம் நம்பர் அடுத்தது. 7ஆம் நம்பர்ங்கிறது கேதுவோட நம்பர். இந்த 7ங்கிறது கேதுவோட நம்பர். இது எப்பவுமே மனக்குழப்பத்தை கொஞ்சம் கொடுக்கும். இது யாரு வைக்கலாம் அப்படின்னா 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு 7ஆம் நம்பர் சப்போர்ட் பண்ணும். அதாவது 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு எல்லாம் கேது கிரகம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். இது வந்து பேசிக். அதனால 2ஆம் தேதியில பிறந்தவங்க 7ஆம் தேதியில பேர் வைக்கலாம். இருந்தா கூட 7ஆம் தேதி பேர் அவ்வளவு சிறப்பான பேர் கிடையாது. 7ஆம் தேதி அவாய்ட் பண்றது நல்லது. அதுக்கு அடுத்தது 8. இது வந்து சனியோட நம்பர். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க 8ஆம் நம்பர்ல பேர் வச்சா துர்பாக்கியம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. சனி யாருன்னா தொழில் தலைவன் சனி தான். சனி தான் வந்து ஆயுள் காரகன், சனி தான் தொழிலுக்கே காரகன். அப்படி இருக்கும்போது சனியில வச்சா எப்படி கெட்டு போவோம்? துலா லக்னம், ரிஷப லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், அது மாதிரி துலா ராசி, ரிஷப ராசி, மகர ராசி, கும்ப ராசி, இவங்களுக்கெல்லாம் சனி நல்லதுதான் பண்ணுவார், கெட்டது பண்ண மாட்டார். அவங்களாம் தைரியமா 8ஆம் நம்பர்ல பேர் வைக்கலாம். 8ஆம் நம்பர்ல பேர் வைக்கிறவங்க எல்லாமே கீழே போயிருவாங்கிறதுலாம் கிடையாது. 8ஆம் நம்பர்ல பேர் வச்ச நிறைய பேர் சரித்திரம் படைச்சிருக்காங்க. ஏன்னா சனி மாதிரி கொடுக்கிறவர் யாருமே இல்ல, சனி மாதிரி கெடுக்கிறவர் யாருமே இல்ல. கணக்கு போட்டு கொடுப்பார். சோ சனியோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஃப்ரீக்வன்சி. அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த லெட்டர்ஸ்ல பேர் வச்சா நிச்சயமா மேல வருவாங்க. சோ இப்ப சனியோட கிரகத்துக்கு பலன் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது ஒரே நம்பர் தான் 9. இதுதான் கடைசி நம்பர். செவ்வாய். செவ்வாய்னா யாருன்னா முருகன். சோ செவ்வாயோட பவர் வேணும் அப்படின்னா கூட்டு நம்பர் 9 வர மாதிரி பேர் வைக்கலாம். அது எப்படின்னா 3, 6 இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து 1, 2, 3 எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு 36 வர மாதிரி வச்சோம்னா செவ்வாயோட ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்துக்கலாம். 45 வச்சாலும் செவ்வாயோட ஃப்ரீக்வன்சி. இதுல 36க்கு பவரா, 45க்கு பவரா, 54க்கு பவரா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா 5ங்கிறது புதன், 4ங்கிறது ராகு. புதன் ராகு சேர்ந்து செவ்வாயை கொடுக்குறாங்க. அதே மாதிரி 36 அப்படின்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செவ்வாய் கொடுக்குறாங்க. நீங்க 36ல பேர் வச்சீங்கன்னா குரு, சுக்கிரன், செவ்வாய் 3 பேர் சேர்ந்து வருவாங்க. அங்க என்ன ஆகும்னா லவ் மேரேஜ் நடக்கும். குழந்தைய நீங்க இருக்கும்போதே வச்சுட்டீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தாங்கனாவே அந்த லவ் மேரேஜ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நாம யாருக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸையும் யூஸ் பண்ணி அந்தந்த கிரகங்களோட பவரை நம்ம கொடுக்கறது தான் அஸ்ட்ரோ நியூமராலஜி. இன்னொன்னு டபுள் ஏ இருந்தா நல்லா இருக்குமா, டபுள் வி இருந்தா நல்லா இருக்குமான்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இப்ப டபுள் ஏங்கிறது என்ன அப்படின்னா சூரியனோட ஃப்ரீக்வன்சி இன்னும் அழுத்தமா கொடுக்கிறது. ஆதர்ஷ், ஆகாஷ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா டபுள் ஏ வரும். இப்போ நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்கிறேன். அப்ப என்ன அப்படின்னா சூரியன் வந்து அந்த குழந்தைக்கு நல்லது பண்ற கிரகமா இருப்பாரு, ஆனா நீசமா இருப்பாரு. அவர் எப்படி ரீகால் பண்றது, அவரோட பவர் எப்படி நம்ம கொடுக்கறது? அப்ப 2 ஏவை யூஸ் பண்ணலாம். 2 ஏவை யூஸ் பண்ணா என்ன ஆகும்? ஆகாஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. வெறும் ஆகாஷ் கூப்பிட மாட்டாங்க. ஆகாஷ் அப்படிங்கும்போது இன்னும் நல்லா பவரா அந்த அழுத்தமான உச்சரிப்பு நடக்கும்போது சூரியனோட ஃப்ரீக்வன்சி குழந்தைக்கு ஆட்டோவா கிடைக்கும். ஏன்னா சூரியன் வந்து நல்ல ஃப்ரீக்வன்சி கொடுக்கிற கிரகம், ஆனா பையனால யூஸ் பண்ண முடியல. அதுதான் நியூமராலஜி. இதுல 2 ஏ வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ஆகாஷ் ஆகாஷ் கூப்பிடும்போது குழந்தைக்கு அந்த ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அப்போ கிரகம் நீசமானா கூட அந்த கிரகத்தோட பவரை நம்ம கொடுக்கறதுக்கு நியூமராலஜி ஒத்து வருது. அந்த கிரகம் நீசமா அல்லது பவரா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அஸ்ட்ராலஜி தேவை. அதனால தான் நான் சொல்றேன் அஸ்ட்ரோ நியூமராலஜியில
நீங்க பக்காவா 100% ஃபேவரா பேர் வைக்கலாம். பல பேர் என்ன கேட்கறாங்கன்னா, சார் எனக்கு நார்த் இந்தியன் உச்சரிப்பு வர மாதிரி வேண்டாம், தமிழ் உச்சரிப்பு தான் வேணும்னு கேட்கறாங்க. இதுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, இப்போ ஷஷ்டி அப்படின்னு சொல்றோம், இதுல SH வருது. SH அப்படின்னா அந்த வடமொழி இஷ்னு ஒரு எழுத்து வரும். இது வடமொழி எழுத்துன்னு நினைக்கிறாங்க. பட் சமஸ்கிருதம் இல்லாம தமிழே இல்ல. ஏன்னா சஷ்டிங்கிற பேர்லயே பாருங்க இஷ் இருக்கு. நீங்க பாருங்க ரஜினிங்கிற பேர்ல ஜி இருக்கு இல்லையா, அது வடமொழி எழுத்து தான். நீங்க காயத்ரி மந்திரம்லாம் பாருங்க, வடமொழி எழுத்து இல்லாம காயத்ரி மந்திரமே இல்ல. சோ நான் என்ன சொல்றேன்னா, தமிழோட வடமொழி எழுத்து மறுவிருச்சு. நம்மளுக்கு என்ன பர்பஸ், குழந்தையை கூப்பிடும் போது அல்லது நம்ம பேரை உச்சரிக்கும் போது நம்மளுக்கு நல்ல அலைவரிசையில் அது தூண்டணும். அது எந்த எழுத்தா இருந்தா என்ன, வடமொழி எழுத்து இருந்தா என்ன, தமிழ் எழுத்தே முழுவதுமா இருந்தா என்ன. சில பேர் எனக்கு தமிழ் எழுத்தே வேணுங்கிறாங்க. அப்போ நான் ஒரு 500 பேரை பார்த்துமே கிடைக்காது. வடமொழி எழுத்து SH வச்சாதான் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ அனுஷ்கான்னு ஒரு பேர் இருக்குது. அந்த அனுஷ்கா பேர்ல அந்த எஸ்ஸோட ஸ்பெஷல் அந்த இஷ் தான். ஸோ அதை வச்சா அந்த குழந்தைக்கு பலன் கிடைக்குன்னா ஏன் வச்சுக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, குழந்தைக்கு 100% நல்லது பண்றது மட்டும்தான் வேலை. ஏன் அப்படின்னா, இப்போ எங்கிட்ட ஒரு குழந்தையை நம்பி கொடுக்குறாங்க, அந்த குழந்தைக்கு 100% நல்லது பண்ணா நான் நல்லா இருப்பேன். என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான். நான் இன்னும் நல்லா க்ரோத் ஆவேன், நான் நல்லா இருப்பேன், அந்த குழந்தையும் நல்லா இருக்கும். ஸோ ஒப்படைச்சிருங்க, முழுமையா ஒப்படைச்சிட்டு உங்களோட பாயிண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க. எனக்கு வடமொழி எழுத்து தான் வேணும், எனக்கு முருகன் பேர் தான் வேணும்னு கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், சரி இவங்களுக்காக இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக முருகன் பேர்ல கார்த்திகேயன், கந்தன், கடம்பன் வச்சு கொடுத்துட்டா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். ஆனா அது உண்மை அதுவல்ல. குழந்தையை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா குழந்தைக்கு நல்லது பண்ண முடியாம போகலாம். யாரை நம்பி பொறுப்பை ஒப்படைக்கிறீங்களோ அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவங்க 100% நல்லது பண்ணிடுவாங்க. அதனால எந்த எழுத்துக்கள் வேணும் எந்த எழுத்துக்கள் வேண்டான்னு சொல்றதை தவிர்க்கிறது நல்லது. இதுல சில பேர் சொல்றாங்க, சார் எனக்கு முழுமையான தமிழ் பேர் இருந்தா நல்லதுன்னு கேட்கறவங்களுக்கும், சார் வடமொழி பேர் கொஞ்சம் இருந்தா இப்ப மாடர்னா இருந்தா கேட்கறவங்களுக்கும் நான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அது கொடுப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அனலைஸ் பண்ணும்போது அந்த எழுத்துக்கெல்லாம் முதல்ல போட்டு அனலைஸ் பண்ணுவேன். மாடர்னா ஒரு பேர் போடுவேன். அந்த மாதிரி இப்ப நிரல்யான்னு ஒரு பேர் வச்சு கொடுத்தேன், சுத்த தமிழ் பேர். ஒரு போலீஸ்காரர் கேட்டாரு, எனக்கு சுத்தமா தமிழ் பேர் தான் வேணும்னாரு. நிரல்யாங்கிற பேர் ஒத்து வந்தது. அது எப்போ 400வது பேரா தான் அது வந்தது. 400 பேர் அனலைஸ் பண்ணி நிரல்யா எனக்கு கிடைச்சது. அது அவருக்கும் பிடிச்சிருந்தது, ஒரு ஒய்ஃபுக்கும் பிடிச்சிருந்தது. அந்த பேரை அவருக்கு நான் கொடுத்துட்டேன். நான் யாருக்குமே 5 பேர் கொடுப்பேன். அதாவது அனலைஸ் பண்ணும்போது அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியூமராலஜி, பிரமிடல் அனலைஸ் பண்ணி ஒரு குழந்தைக்கு பேர் வச்சா இந்த சிஸ்டத்தில் 500 பேரை அனலைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வித் இனிஷியல் வித்தவுட் இனிஷியல் எல்லாத்திலையும் சேர்த்து 5 பேரை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த 5 பேர்ல ஒரு பேர் அவங்க வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அந்த பேருக்கான பலன்கள், இனிஷியல் இல்லாம கூப்பிட்டா என்ன பலன் கிடைக்கும், இனிஷியலோட கூப்பிட்டா என்ன பலன் கிடைக்கும், குழந்தைக்கு எப்ப பேர் வச்சா நல்லது, பொதுவான நல்ல நாள் பார்க்க கூடாது, குழந்தைக்கு நல்ல நாள் பார்க்கணும். சோ இது எல்லாமே இந்த பேக்கேஜில் வந்துடும். சோ இந்த மாதிரி கொடுக்கறனால எல்லாமே 100% ஃபேவரா கிடைச்சிடும். இல்ல எனக்கு நார்த் இந்தியா பேர் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி வைக்கணும். என்னன்னா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றது நோக்கம் இல்ல, குழந்தைக்கு நம்ம நல்லது பண்ணணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி வைக்கணும். இப்ப பேர்ல எப்படி ஆரம்பத்தை பார்க்கறோமோ அது மாதிரி முடிவும் பார்க்கணும். ஏன்னா ஆரம்பம் எப்படியோ அது மாதிரி முடிவும் நிச்சயமா பலன் கொடுக்கும். இப்ப இஷ்யூல முடிகிற ஒரு குழந்தைக்கு SHன்னு முடிகிற பேர் வைக்கிறோம் அப்படின்னா அது நிச்சயமா குழந்தையை பாதிக்கும். அது பாதிப்பும் கொடுக்கும், நல்லதும் கொடுக்கும். இதுக்கு அஸ்ட்ராலஜி தேவை. அந்த குழந்தையோட ஜாதகம் அடிப்படை. அந்த ஜாதகத்தை வச்சு தான் முதல்ல ஆரம்பிக்கிற பேர், கடைசியா முடிக்கிற பேர், நடுவில் வர்ற ஃப்ரீக்வன்சி, மொத்த டோட்டல் நம்பர்ஸ் எல்லாமே இந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம். எந்த லெட்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம், எந்த ஃப்ரீக்வன்சியை அதிகமாக யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே பேசிக் என்னென்னா ஜாதகம் தான். அப்படி பண்ணும்போது முதல்லும் நல்லா வரணும், கடைசியும் நல்லா வரணும், நடுவுலையும் நல்லா வரணும். இதுதான் சிஸ்டம். இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியூமராலஜி, பிரமிடு எல்லாமே பார்த்து வைக்கிறது தான் முழுமையான அஸ்ட்ரோ நியூமராலஜியில் குழந்தைக்கு பேர் வைக்கிற சிஸ்டம். மீண்டும் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, நம்ம அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு குழந்தைகளுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரியே பேர் வைக்கிறது ஒரு சொத்து தான். ஏன்னா அந்த மாதிரி லைஃப்ல பேர் வைக்கிறது ஒரு தடவை, வார வாரமோ மாசமோ வைக்க போறது இல்லை. அதை குலதெய்வம் கோயிலில் வைக்கிறது ரொம்ப வெரி வெரி எசென்சியல். என்ன காரணம்னா, குலதெய்வங்கிறது பெத்த தாய் மாதிரி. குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரமா இருக்கு சார், 500 கிலோமீட்டர், பச்சை குழந்தைய எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னா நீங்க முதல்ல வச்சுட்டு அப்புறமா போய்க்கலாம். ஆனா பக்கத்திலேயே இருந்ததுன்னா குலதெய்வம் கோயிலில் கண்டிப்பா பேர் வைங்க. நல்ல நாள் குறிச்சு கொடுக்கப்படும், அந்த நாள்ல வைங்க. பொதுவான நல்ல நாள் இல்ல, குழந்தைக்கான நல்ல நாள் எடுத்து வைங்க. இது மாதிரி பேர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப குழந்தைக்கு நாம செஞ்சு கொடுக்கிற ஒரு பாக்கியம். இது எல்லாத்துக்குமே கிடைக்கிறது இல்ல. எல்லாருமே இப்ப அஸ்ட்ரோ தமிழா நேயர்களா நீங்க இருந்ததுனால இது உங்களுக்கு கிடைக்குது, வெளியே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. சோ இது கிடைக்குது அப்படின்னாவே உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தா தான் இந்த விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா நான் எதையுமே மிகைப்படுத்தி சொல்லல, இது நேச்சர், இதுதான் உண்மை. இதை அறிவியல் ஆராய்ச்சி படி நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். எனக்கு இதே தான் வேலை. இந்த ரிசர்ச் பண்ணி எந்த குழந்தை டெவலப் ஆகுது, எந்த குழந்தை கீழே போகுது, ஏன் இந்த லெட்டர்ஸ்னால இந்த குழந்தைக்கு இந்த மாற்றம் நடந்தது, ஏன் இந்த குழந்தைக்கு இந்த நோய் வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறனால நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த குழந்தைக்கு எந்த பேரை எப்போ வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ண முடியுது. நேயர்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இதே மாதிரியே கொஞ்சம் டைம் எடுத்து கூட பேர் வச்சுக்கோங்க.
நீங்கள் பேர் வச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களே என்ன சொல்லுவாங்க, போய் இந்த பேரை வச்சியான்னு சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஏன்னா எல்லா பேரும் எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நிரல்யாங்கிற பேர் அவருக்கு பிடிச்சிருக்கு, அவங்க மாமியாருக்கு பிடிச்சிருக்காது. யாருக்கு பிடிக்கணும் பிடிக்கலைங்கிற அவசியம் இல்லை. குழந்தைக்கு நல்லது பண்ணுறோமா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வேணும். யார்கிட்ட வந்திருக்கீங்க, ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்திருக்கீங்க. உதாரணம் சொல்கிறேன், ஒரு எம்எஸ் டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரு, சார் வயிற்றில் இப்படி தான் அறுத்து ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாரு. சார் இல்லை நீங்கள் இப்படி அறுத்து ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? டாக்டருக்கு என்ன, அந்த உயிரை காப்பாற்றணும். அதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜரும் ஒரு டாக்டர் மாதிரி. குழந்தை கொடுத்துட்டீங்களா, நம்பிக்கையாக கொடுத்துருங்க. பேரை வச்சு அந்த குழந்தைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறது யாருன்னா இவரும் தான். ஏன்னா அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அதுக்கு அவர் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாரு. அதுக்கு நேர்மையான வேலையை அவர் செஞ்சிருவார். ஸோ இந்த நம்பிக்கையோடு பேர் வச்சிங்கன்னா நிச்சயமாக குடும்பமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுல விரும்புகிறேன். தேங்க்யூ.